நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீங்கள் வேண்டியது நிச்சயம் நடக்க வேண்டுமென்றால், சாயப்பாவை நம்புவீர்கள் என்றால், வீட்டில் சாயப்பாவின் பாதமோ அல்லது சாயப்பாவின் எந்திர தகுடோ அல்லது சாயப்பாவின் சிலையோ வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வர நீங்கள் வேண்டியதை சாயப்பா நடத்தி வைப்பார். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. வாங்க சாயப்பா என்ன சொல்கிறார் என்று கேட்போம். சாயப்பா, நான் விரும்பியவரோடு என் திருமணத்தை நடத்தி வையுங்கள். நான் நேசித்தவரை கரம் பிடிக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீ அதிகமாக கமெண்ட்ஸில் கேட்கிறாய். அவர்களுக்கெல்லாம் இதோ ஒரு சத்திய வாக்காய் சாயப்பா சொல்கிறார், கேள். எனது அன்பு குழந்தையே, நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். இதை உனக்கு உன் சுப வாக்காக நான் உனக்கு சொல்கிறேன். நீ விரும்பியவரை, நீ நேசித்தவரை விரைவில் நீ கரம் பிடிப்பாய். திடீர் திருப்பமாக இது உன் திருமணத்தில் முடியும். உன் திருமணம் நல்லபடியாக நடக்கும். நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அதுவே இந்த சாயப்பாவின் ஆசை. உன் திருமணம் திடீர் திருப்பமாக விரைவில் முடியும். நீ அதை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை என்றும் சுபிட்சமாக இருக்கும். உன் சாயப்பா உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். வாழ்க்கையில் நீ என் மீது வைத்த அன்பின் காரணமாக நான் உனக்கு இந்த வாக்கை அளிக்கிறேன். வாழ்க்கையில் இனி நீ ஒரு நாளும் துன்பப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் நீ நினைத்தவரை நிச்சயம் உனக்கு துணையாக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வாழ்க்கையில் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்பார்கள். நீ எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் அது உன் தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். திடீர் திருப்பமாக இருந்தாலும் அவர்களுடைய மனநிலையை புரிந்து நீ உன் திருமணத்தை நடத்திக்கொள். அவர்கள் மனம் ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது. அப்படி இருந்தால் வாழ்க்கையில் என்றும் சீரும் சிறப்புமாக இருக்கும். நீ என்னை என் துவாரமகியில் கேட்டுக்கொண்டதன் பலனாக நான் உனக்கு இந்த வாக்களிக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நீ நேசித்தவரை நிச்சயமாக உன் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நீ நேசித்தவரை, நீ விரும்பியவரை நிச்சயம் நீ கரம் பிடிப்பாய். கரம் பிடித்து என் ஆலயத்திற்கு வருவாய். நீ உன் துணையோடு வரும்போது உன்னால் முடிந்த உதவி யாருக்காயினும் உணவோ அல்லது பணமாகவோ அளித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். அப்போதுதான் நீ பெரும் மகிழ்ச்சியோடு இருப்பாய். நான் உனக்கு எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதம் வழங்குவேன். அதனால் நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.